மிக கடுமையான தாக்குதல் நடத்தப் போவதாக ட்ரம்ப் மிரட்டியுள்ள நிலையில் 1 லிட்டர் எண்ணெயை கூட அனுப்பவிடப் போவதில்லை என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி வரும் போர் 11வது நாளாக இன்றும் தொடர்கிறது. லெபனான் தலைநகர் பெய்ரூட் புறநகர் பகுதியான பாப்டாவில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளின் தளங்களை குறிவைத்து இஸ்ரேல் போர் விமானங்கள் குண்டு வீசின. இஸ்ரேலின் பல்வேறு நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதனிடையே போர் நிலவரம் குறித்து புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், கச்சா எண்ணெய் விலை உயரும் என்று தெரிந்தே இந்த போர் நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறினார். ராணுவ ரீதியில் அமெரிக்கா வெற்றி பெற்றுள்ளதாகவும் ஈரானின் ஏவுகணை பலம் 90%, ட்ரோன் தாக்குதல் திறன் 83% அழிக்கப்பட்டு விட்டதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். இந்நிலையில் அமெரிக்காவுடன் ஏற்பட்ட கசப்பான அனுபவத்துக்கு பிறகு அந்நாட்டுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹார்மோஸ் நீரிணையை மூடி கச்சா எண்ணெய் கப்பல்கள் செல்வதை ஈரான் தடுத்தால் அந்நாட்டின் மீது 20 மடங்கு அதிகமாக தாக்குதல் நடத்தப்படும் என்று வலைதள பதிவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மறு கட்டுமானம் செய்ய முடியாத அளவுக்கு இலக்குகள் அழிக்கப்படும் என்றும் நாடு முழுவதும் உயிரிழப்பையும் நெருப்பையும் தான் காண முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு ஹார்மோஸ் நீரிணையை பயன்படுத்தும் அனைத்து நாடுகளுக்கான பரிசு என்றும் இதை அந்நாடுகள் பாராட்ட வேண்டும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல் நீடித்தால் 1 லிட்டர் கச்சா எண்ணெயை கூட ஹார்மோஸ் நீரிணை வழியாக எடுத்துச் செல்ல முடியாது என்று ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை பலத்தை அழித்துவிட்டதாக ட்ரம்ப் கூறியதை நிராகரித்துள்ள ஈரான் ராணுவம் 1 டன் வெடிபொருளை சுமந்து செல்லும் ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் இனி பயன்படுத்த உள்ளதாக